போன வீடியோவில் எல்லோ டீத்தை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் டேமேஜ் ஆன டீத்தை எப்படி ரிஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னும் மோசமாக டஸ்ட்டாக இருக்கிற பல்லை வந்து எப்படி ரிஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பை த வே, திஸ் இஸ் முன்னா ஃப்ரம் வெட்டிங் கிளிக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பல்லை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ஒயிட்னிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பல்லை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. நான் குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த பல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுத்து காப்பி எடுத்துக்கிறேன். மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் ஜே. ஓகே, இப்போது மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் டி. இதில் ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசான்டல் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக மாறிடும். என்டர் கொடுத்துருங்க. ஒப்பாசிட்டியை ஃபுல் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஷேப் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் மாஸ்க்கு ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் அப்படின்றதுலேருந்து பிளாக்காக மாற்றிக்கிறேன். எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்ததுன்னா பிளாக்காக மாறிடும். இப்போது எனக்கு இந்த இடம்லாம் தேவையில்லை. ஸோ நான் இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பிளாக்ல. ஓகே, இப்போ ஒப்பாசிட்டியை 100 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ அந்த பல்லு நமக்கு ரிஸ்டோர் ஆயிடுச்சு. திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். மூவ் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் நவுத்தணும் அப்படின்னாலும் நவுத்திக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது இந்த பல்லை ரிஸ்டோர் பண்ணலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து சென்டராக வச்சுக்கோங்க. இது வந்து சென்டர். இந்த பக்கம் இருக்கிறது ஒரு செட்டு, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு செட்டு. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பல்லு மாதிரி தான் இந்த பல்லும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற பல்லு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணா கண்ணாடியில் உங்கள் பல்லையை கூட பாருங்கள். உங்கள் பல்லு உடையாமல் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு இந்த பல்லை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம். ஆனால் இந்த பல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு லேயர், இது ஒரு லேயராக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணோன்னா நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே லேயராக மாற்றிடலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரே லேயராக மாறிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீசெலக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கண்ட்ரோல் ஜே இல்லைனா கமாண்ட் ஜேன்னு கொடுத்து அதை காப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த லேயர் தேவையில்லை. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த லேயருக்கு வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த லேயருக்கு வந்து அப், ஃப்ரண்ட், லெஃப்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இது என்னோட ரெஃபரன்ஸ்க்கு. நான் ஏதாவது இதில் எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும் அடுத்த வாட்டி. அதனால் நான் அதை வந்து அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இதை வந்து அப், ஃப்ரண்ட், ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது என்னோட ரெஃபரன்ஸ்க்காக. மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரேன். இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் டி, மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் டி. இப்போது இதை வந்து ஃப்ளிப் ஹரிசான்டல் அப்படின்றத கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணி ஹரிசான்டல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். என்டர்னு கொடுத்துட்டு இந்த ரூலர்ஸை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ரூலரை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கோலன். இப்போது இந்த பல்லை நான் வந்து கரெக்டாக அலைன் பண்ணிடுறேன். இந்த இடம் அலைன் ஆகணும். ஓகேங்களா? இந்த ஷேப் வருது பார்த்தீங்களா, இந்த வி ஷேப்பு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வி ஷேப் வருது இல்லையா, இந்த வி ஷேப்பை வந்து நம்ம அலைன் பண்ணோம். ஸோ இப்போ இப்படி இங்கே இருந்தது. நான் என்ன பண்ணுறேன், கீபோர்டில் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி இதை அந்த இடத்துல அலைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. இப்போது நீங்கள் மூவ் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு இந்த பல்லை வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, இப்போது இதுக்கு ஒரு மாஸ்க் போடுங்க. ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு தேவையில்லாத இடத்துலலாம் வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த இடம்லாம் எனக்கு திருப்பி வேணுன்றதுனால நான் இங்கே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஒப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே,
பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, இப்போ இந்த பல்லுக்கு வருவோம். இந்த பல்லை எப்படி கிளியர் பண்ணுறது? இந்த பல்லுக்கு இதுதான் ரெஃபரன்ஸ். இப்போ இதை செலக்ட் பண்ணி நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த பல்லு டேமேஜ்லேருந்து கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த பல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஜே கொடுங்க. இந்த லேயருக்கு அப் அப் ரைட் செகண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, லேயர் நேம் நான் கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்புறமா நான் எடிட் பண்ணோன்னா அது யூஸ் ஆகும். ஸோ நான் இது எடுத்துகிட்டு வந்து இது இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர்னு கொடுத்துட்டு இப்போ ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிவிட்டு ஆரோ கீ யூஸ் பண்ணி நான் இதை அலைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இப்போ நான் இதுக்கு ஒரு மாஸ்க் ஆட் பண்ணுறேன். ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்காக வச்சுக்கிறேன். இந்த இடம்லாம் எனக்கு வேணாம். ஓகே ஓகே, இப்போது நம்ம மேலே இருக்கிற பல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லை வந்து நம்ம உடஞ்சிருக்கு இல்லையா, இதை வந்து சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பல்லோட ரெஃபரன்ஸ் தான் இந்த பல்லு. ஸோ இந்த பல்லை செலக்ட் பண்ணோம். குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த பல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் டவுன் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். மூவ் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இதை மட்டும் இந்த பக்கம் தள்ளி இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுக்குறேன். ஃப்ளிப் ஹாரிசான்டல் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதை அலைன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஒரு மாஸ்க் ஆட் பண்ணுறேன். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லிப்ஸோட கலர் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலராக செட் பண்ணிவிட்டு இந்த இடம்லாம் மட்டும் ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ இதுவும் பண்ணியாச்சு, பிஃபோர் ஆஃப்டர். இப்போது இந்த பல்லை நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பல்லு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் தான், இந்த ஷேப் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விஃபை யூஸ் பண்ணலாம். லிக்விஃபை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்றத இப்போ ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா லேயரும் சேர்ந்து இங்கே ஒரே லேயராக வந்துடும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நான் ஒரு குரூப் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு இது தேவையே இல்லை. ஓகே, ஏன்னா இந்த லேயர் தான் இது, இதில் இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே தான் இதில் ஒரே லேயராக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்டர் போயிட்டு லிக்விஃபை அப்படின்றத கொடுக்குறேன். லிக்விஃபை அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று வரும். நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கேருந்து இந்த பல்லை மட்டும் மேலே கொண்டு வரேன். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் இடவரமாக பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்க அப்படின்னா அந்த பல்லு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரேடியாக சரன்னு பண்ணிங்கன்னா அது அசிங்கமாக போயிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப பண்ணிங்கன்னா பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பல்லம் வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஓகே, இது இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லில் வந்து இந்த கேப் மட்டும் இருக்குது. இந்த கேப்பை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க.
இந்த எல்லோஸ் தான் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த எல்லோஸை மட்டும் நம்ம ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறோம். ப்ரஷோட ஹார்ட்னஸ் 0 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 20% வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஆயிடுச்சு. ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே, இப்போது இந்த பல்லையும் வந்து நம்ம லிக்விஃபை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். ஆனால் இதுவே நேச்சுரலாக இருக்குது, ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? எல்லா பல்லும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓவராலாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு ஹியூ சேச்சுரேஷன் கிரியேட் பண்ணுறோம். ஹேண்ட் டூல் பிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறோம். ரெட்ஸ்ன்னு காட்டுது, பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு ஃபுல்லாக ஹியூவையும் சேச்சுரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, போன வீடியோலே சொன்னேன், மேலே இருக்கிறது வந்து டார்கெட்டு, கீழே இருக்கிறது வந்து ரிசல்ட்டு. ஸோ நம்ம டார்கெட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த எல்லோஸ் மட்டும்தான். ஓகேங்களா? நான் வந்து ரேஞ்சை சின்னது பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ஜஸ்ட்டு சென்டரில் பிடிச்சி இப்படியே நவுத்தினேன் அப்படின்னா, எனக்கு எங்கே வேணுமோ, எந்த இடத்துலாம் அஃபெக்ட் ஆகணுமோ அந்த இடம்லாம் ஃபுல்லாக ப்ளூ ஆயிடுச்சு அப்படின்னாலே அது நம்ம டார்கெட் பண்ண இடத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த கலர்லாம் தான் மாறணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபெதர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹியூவையும் சேச்சுரேஷனையும் 0 அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லோ வந்து கிளியர் பண்ணிடலாம். சேச்சுரேஷனை கம்மி பண்ணிடுறேன், லைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். நான் இதை கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரெட்டு நவுத்தினா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸை. ஸோ இப்போது இந்த ஹியூ சேச்சுரேஷன் மட்டும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். பிஃபோர் ஆஃப்டர். ஆனால் எனக்கு இது ஃபுல்லாக ஸ்கின்லலாம் கூட அப்ளை ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்து பிளாக் மாஸ்க்காக மாற்றிடுறேன். ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பல்லில் மட்டும் பெயிண்ட் பண்ணுறேன். ஓகே, பல்லில் மட்டும் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஆனாலும் இந்த பல்லில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரைலாம் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த கரை, இந்த கரை, இந்த கரை, இந்த கரை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு மெர்ஜ் லேயர் கிரியேட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இ. மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் ஷிஃப்ட்டு ஆப்ஷன் இ அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரே லேயராக மேலே க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க, ஷார்ட்கட் ஜே, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இங்கே பெயிண்ட் பண்ணுங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராசஸை வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக உட்காந்து வெயிட் பண்ணணும்னு இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லில் இருக்கிற கரையெல்லாம் வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ணியாச்சு. இதுதான் வந்து எண்ட் ரிசல்ட். இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்படிதான் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆன ஒரு பல்லை வந்து ஈஸியாக ரெஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எந்த பல்லோட ரெஃபரன்ஸாக இருக்கணும், எதை நம்ம எப்படி வந்து கரெக்டாக மாடிஃபை பண்ணோம் அப்படின்றது தான். ஓகேங்களா?
இந்த உடஞ்ச பல்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த உடஞ்ச பல் இருந்தது இல்லையா, இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸே எடுக்கல, ஆனால் இந்த பல்லை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தானே தவிர இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா, இதில் வந்து வேறு எதுவுமே வந்து ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெஃபரன்ஸ் தான் இந்த பல்லு, இதோட ரெஃபரன்ஸ் தான் இந்த பல்லு, இதோட ரெஃபரன்ஸ் தான் இந்த பல்லு. ஆனால் இந்த பல்லு வந்து பார்த்திங்கன்னா எதோட ரெஃபரன்ஸும் கிடையாது. இது வந்து லிக்விஃபை வச்சு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போது ஓவரால் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ நமக்கு இந்த லேயர்ஸில் இதெல்லாம் தேவையில்லை, இதுலேருந்து இது வரைக்கும் தேவையில்லை, நம்ம இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் தட்டுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.